கன்னியாகுமரி திருவனந்தபுரம் 4 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இயக்கம் சார்பில் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் வரை செல்லக்கூடியது தேசிய நெடுஞ்சாலை 47. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மார்த்தாண்டம் பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் உள்ளதால் அவ்வப்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதிதாக ஒரு தேசிய நெடுஞ்சாலை மார்த்தாண்டம் வழியாக அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமையும் பட்சத்தில் நூற்றுக்கணக்கான மக்களின் வீடுகளை இடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும், பழைய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றினாலேயே போக்குவரத்து முறையாக செயல்படும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கருத்து தெரிவித்தனர். குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பகுதி வழியாக செல்லுகின்ற தற்போதைய தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கின்ற அதிகாரமற்ற ஆக்கிரமிப்புகளை அரசாங்கம் அகற்றி அதை விரிவுபடுத்தி போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அதை தவிர்த்து புதிதாக ஒரு தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கப்படுவதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழக்க, விவசாய நிலங்களையும் நீராதாரங்களை இழக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. மக்களை பாதிக்கின்ற பிரச்சனை. ஆகவே இந்த புதிய திட்டத்தை தமிழக அரசு தலையிட்டு தடுத்து நிறுத்தி இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு விடிவை தர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் அரசின் முடிவை எதிர்த்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.